அன்பர்களே, இன்று பாலவநத்தம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் அருப்புக்கோட்டை விருதுநகர் நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டரில் உள்ள பாலவநத்தத்தில் அமைந்துள்ளது. பிற்கால பாண்டியர் காலத்தில் பூங்கான நாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் இந்த ஊர் இருந்தது. ராஜராஜ சோழன் காலத்தில் சிவபாத சேகர நல்லூர் என்னும் 1300ஆம் ஆண்டில் உய்யக்கொண்ட பாண்டிய நல்லூர் எனவும் அழைக்கப்பெற்று தற்போது பாலவநத்தம் என வழங்கப்படுகிறது. கிழக்கு பார்த்த கோபுரம், உயர்ந்த திருமதில்கள் கொண்டது. எதிரே தெப்பக்குளம் உள்ளது. இறைவன் கைலாசநாதருக்கும் இறைவி ஆனந்தவல்லிக்கும் தனி கோயில்கள் உள்ளன. முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என சுவாமி சன்னதி உள்ளது. முகமண்டபம் எதிரே கொடிமரம், பலிபீடம், நந்திபீடம் உள்ளன. கொடிமரத்தின் வடபுறம் நவகிரக சன்னதி உள்ளது. தீர்த்த கிணறும் உள்ளது. மகாமண்டப வடபுறம் தில்லைக்கூத்தர் சன்னதி. அர்த்தம மண்டப வாசலில் அனுக்ஞை விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் கைலாசநாதர் காட்சி தருகிறார். சுவாமி சன்னதி 1201 சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சியில் கட்டப்பெற்றது. தொழில் வளர்ச்சிக்கும் தீராத நோய்கள் அகலவும் மணப்பேறு மகப்பேறு கிட்டவும் இந்த பிரானை வேண்டி வழிபட்டு பலன் பெறுகிறார்கள். ராகு கேது தோஷ பரிகாரமாக நாகர் சிலை கொண்டு வந்து வைத்து இங்கே வழிபடு செய்கிறார்கள். கருவறை விமானம் நாகர வடிவில் உள்ளது. தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை உள்ளனர். ஆனந்தவல்லியம்மன் சன்னதி தனியே உள்ளது. இந்த சன்னதியும் முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அமைந்துள்ளது. தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு அருள் புரியும் கருணாம்பிகையாக வலக்கையில் நீலோத்பல மலரும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள் தேவி. பலருக்கு இவள் குலதெய்வம். உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர், சனி பகவான், காலபைரவர், சந்திரன், சூரியன், சண்டிகேஸ்வர சன்னதிகள் உள்ளன. தலமரம் வில்வம். சித்திரை பெருந்துவிழா 10 நாட்கள். 8ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் தேரோட்டம், 10ஆம் நாள் தீர்த்தவாரி, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிப்பூரம், ஆடி வெள்ளிக்கிழமைகள், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகாசிவராத்திரி, பங்குனி உத்திரம், தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம் முதலியவைகள் இங்கு விழா நாட்கள். நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும் பாலவநத்தம் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.